இன்றைக்கும் எபிரேயருக்கு நிருபம் 1 அதிகாரம் 13, 14 வசனங்களை நாம் வாசிக்கப் போகிறோம். எபிரேயர் 1 அதிகாரம் 13, 14. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பார்சத்திலே உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காயிலும் அவர் சொன்னதுண்டா? இரட்சிப்பை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படுகிற பணிவடை ஆவிகளாய் இருக்கிறார்களே. எபிரேயர் 1 அதிகாரத்திலே அதை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் என்று நினைக்கிறேன். இயேசு தேவ தூதர்களிலும் எப்படி பெரியவர், அதன்படியே இரட்சிப்பை சுதந்தரித்து கொள்ளுகிற நாம் எப்படி பெரியவர்கள் என்பதை விளக்கி காண்பிக்கிறார். அவர் சொல்லுகிறார், தேவ தூதர்களே சற்று சிறியவர்களாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். இயேசு இந்த பூமிக்கு வரும்போது தேவதூதர்களிலும் சற்று சிறியவனாக அந்த மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். 4 வசனம் இதே அதிகாரத்தில் வாசிக்கும் போது, இவர் தேவ தூதர்களிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்து கொண்டாரோ அவ்வளவுக்கு அதிகமாய் மேன்மையுள்ளவரானார். 6 வசனம், தமது பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவோம் என்றார். 7 வசனம், தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் அவருடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக்கவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. வரிசையை வாசிக்கும் போது ஒரு பக்கம் மனுஷன், இன்னொரு பக்கம் மனுஷகுமாரன், இன்னொரு பக்கம் தேவ தூதர்கள். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு பெரிய குடும்பத்துக்கு வருகிறோம். வானாதி வானம் கொள்ளாத தேவகுமாரனுடைய மகிமையான குடும்பத்துக்கு வருகிறோம். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற கோடி கணக்காக நிலைத்திருந்தது, நிலைத்து கொண்டிருக்கிறது, நிலைக்க போகிற ஒரு மகிமையின் குடும்பத்துக்கு வந்திருக்கிறோம். சியோன் மலைநடத்துக்கு வந்திருக்கிறோம். புதிய எருசலேம் இடத்திற்கு வந்திருக்கிறோம். 1000-10,000 தேவ தூதர்கள் அண்டைக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு பெரிய குடும்பம். நம்முடைய வார்த்தையால் வர்ணிக்க முடியாத ஒரு வல்லமையான குடும்பம். அதில் ஆண்டவர் நம்மை எப்படி கொண்டு சேர்த்திருக்கிறார்? 14 வசனம் சொல்லுகிறது, இரட்சிப்பை சுதந்தரித்து கொள்ள போகிறவர்களுக்காக. இந்த தேவ தூதர்களை சர்வெண்டாக, வேலைக்காரர்களாக, அடிமைகளாக, பணிவிடை ஆவிகளாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி போகும்போது கூடவே ரெபெக்காளுக்கு தாதிமாரையும் வேலைக்காரரையும் கொடுத்து அனுப்பினது போல ஆண்டவர் நாம் ரட்சிக்கப்படும் போது நமக்கென்று ஒரு தேவதூதனை முதலாவது நியமிக்கிறார். ஆங்கிலத்தில் கார்டியன் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லுவார்கள். தேவதூதர்களை பற்றிய பழைய படம், ஒரு சின்ன குழந்தை ஒரு ஆறு மேலே சின்ன பாலத்தில் கடந்து போது அந்த சின்ன மரக்கட்டையில் செய்த அந்த பாலத்தில் ஒரு இடத்துல ஓட்டை இருக்குது. ஒரு 10 வயது சிறுவன் ஒரு பெரிய தேவதூதன் செட்டை விரித்து அதில் விழுந்துடாமல் அவனை பாதுகாத்து நடத்து போகிறது போல ஒரு படம். தேவதூதர்கள் நம்மை காக்கிறார்கள், பாதுகாக்கிறார்கள். They are called the guardian angels.
உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை காத்து கொள்வார். ஆகவே ஆண்டவர் எதற்காக இந்த தேவதூதர்களை தருகிறாராம்? ரட்சிப்பை பெறுவதற்கு மட்டுமல்ல. நம்ம ரட்சிக்கப்படுறது லேசு. ஆனால் அந்த ரட்சிப்பில் நம்ம கடைசி வரை நடத்தி கொண்டு போவதற்காக, ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்காக, ரட்சிப்பை பெறுகிறவர்களுக்காக மாத்திரம் அல்ல, ரட்சிப்பில் வளருகிறது மட்டுமல்ல, ரட்சிப்பில் நீங்கள் பூரணப்படுகும் வரையிலும், ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுகிற வரையிலும், பூமியில இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகத்திலே செல்லுகிற வரையிலும், கொலோசியர் 1:28 சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தெரிந்தவனாக நிலை நிறுத்துகிற வரையிலும், பரலோகத்தில் உள்ள பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல உங்களையும் பூரண சற்குணராய் மாற்றுவதற்காக அதுவரையிலும் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுகிறது என்று ரொம்ப முக்கியமானது. யூதா 1:24 சொல்லுகிறது, வழுவாதபடி கடைசி வரை உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ளவர். தேவதூதர்கள் எதுவரை உங்களோட வருகிறாங்க? ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளனா உங்களை கர்த்தர் தம்முடைய சமூகத்திலே மாசற்றவர்களாக மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்துகிற வரையிலும் ஒருவருக்கு தேவ தூதருடைய பணி உண்டு. சிலர் சொல்லலாம், அப்படி தேவ தூதருடைய பணி இருக்குமானா ஏன் அநேகம் பேர் வழி விலகி போறாங்க, ஏன் விழுந்து போறாங்க, ஏன் பாவத்தில் போறாங்க, ஏன் ஆண்டவரை மறுதலிக்கிறாங்க? ஆண்டவர் சொன்னார், மகனே என் கையை பார், இது பெரிய பிரகாசமான கரம், காயப்பட்டு துளையிடப்பட்ட கரம், இந்த கரத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னை என் கையிலிருந்து பறிப்பதற்காக பாதாளத்திலிருந்து பல ஆவிகள் குதித்து குதித்து அவருடைய கையிலிருந்து பிடுங்க முயற்சிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் கையில் இருக்கிறது, அவைகளுக்கு நான் ஜீவனை கொடுக்கிறேன், என் கையிலிருந்து யாரும் அதை பறித்து கொள்ள மாட்டார். ஆனால் ஒரு மனிதன் என்னை வேண்டாம் என்று தள்ளி எனக்கு சிற்றின்பந்தான் வேணும், பாவ சமூகத்தை சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும், என்னை விட்டுரும், என் வழியில் என்னை விட்டுரும், விபச்சாரம் செய்ய குடிக்க என்னை விட்டுரோன்னு ஒருவனாக என்னை வேண்டான்னு தள்ளிட்டு விழுந்தால் ஒழிய நான் ஒரு நாளும் விட மாட்டேன். என் தூதர்களை அனுப்பி உன்னுடைய பாளையத்தில் நான் பாதுகாக்கிறேன். கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ தேவதூதர்கள் பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார்கள் என்று சங்கீதம் 34:7 சொல்லுகிறது. சங்கீதம் 91:11-12 சொல்லுகிறார், உன்னை காக்கும்படி உனக்காக என்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடு, நீ ரட்சிப்பை சுதந்தரித்து கொள்ளுகிற வரையிலும் அவர்கள் உனக்கு பணிவிடை ஆவிகளாயிருப்பார்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, உன்னுடைய உலக ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கிற வரையிலும் உனக்கு தேவ தூதருடைய பணி உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு தேவதூதன் வழிகாட்டிக்கொண்டே போனான். அன்று சொன்னார், இந்த வனாந்தரத்திலே உன்னை வழிகாட்டும்படி என்னுடைய தூதனானவரை உனக்கு முன்பாக வைப்பேன், நீ கானானிலே சென்று சேருகிற வரையிலும் என் தேவ தூதன் உனக்கு முன்பாக போய்கொண்டே இருப்பார். ரட்சிப்பை சுதந்தரிக்கிற வரையிலும் லேசாக ஆண்டவர் ஒரு விசுவாசை விட்டுவிடுகிறவர் அல்ல.
ஒரு ஊழியக்காரனை திடீர்னு அவர் கைவிட்டு விடுகிறதில்லை. ஒரு முறை, 2 முறை, 10 முறை விழுந்தாலும் நம்முடைய கால் சறுக்கும்போது அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. தேவதூதர்கள் நம்மை தாங்குகிறார்கள். ஏனென்றால் நம்மை ரட்சித்ததற்காக அவர் செலுத்தின கிரயம் மகா பெரியது. அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, பிழியப்பட்டு, கடைசி சொட்டு ரத்தத்தையும் ஊற்றி கொடுத்திருக்க நம்ம லேசாக கைவிடவே மாட்டார். ஒருவனாக ஆண்டவரை வேண்டாம் என்று சொன்னால் ஒழிய, சிற்றின்பந்தான் வேணும்னு சொன்ன போல, லேகியோன் பிசாசு பிடித்தவனை குணமாக்கின போது இந்த ஊரார் வந்து எங்க எல்லையை விட்டே போயிரும் என்று சொன்னது போல ஒருவன் வேண்டாம் என்று சொன்னால் ஒழிய, ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன். நான் விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன். அவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் அந்த தேவ தூதர்களை ரட்சிப்பை சுதந்தரித்து கொள்ளுகிற வரையிலும் நம்மிடத்தில் அனுப்பி கொண்டே இருக்கிறார். சாது சுந்தர் சிங் ஒரு புஸ்தகம் எழுதினார். எத்தனை பேர் வாசித்திருக்கிறோட தெரியாது. கைலாசம் மகர்ஷி. இந்த ரட்சிப்பை சுதந்தரித்து போறவர்களுக்காக தேவதூதர்கள் எப்படி எப்படி உதவி செய்கிறார்கள் என்றால் எழுதியிருக்கிறது. சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். சாது சுந்தர் சிங் ஒரு முறை மலை படர்ந்த மலையிலே, இமயமலை சாரையிலே ஒளியும் சீட்டு வரும்போது திடீரென்று சறுக்கினார். பனிக்கட்டிகளோடு சறுக்கினார். எவ்வளோ தூரத்துக்கு பிறகு ஒரு இடத்துல தொப்பென்று விழுந்தார். அவர் நேர் முன்பாக ஒரு குகை இருந்தது. குகைக்குள்ளே எட்டி பார்த்தார். கரடி தோற்றமான ஒரு மனிதன் இருந்தார். அவர் சாது சுந்தர் சிங்கை பார்த்ததும், சுந்தர் சிங் உள்ளே வா என்று கூப்பிட்டார். இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. உடம்பெல்லாம் ரோமம். வயது முதிர்ந்தவர். என் பேரை எப்படி தெரிந்து வைத்து சுந்தர் சிங் என்று கூப்பிடுகிறாரே. இவர் உள்ளே போனார். அவர் சொன்னார், ஏறக்குறைய 525 வருஷத்துக்கு முன்னால் நான் எகிப்தில் பிறந்தவன். முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்து இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். நான் உலகத்தில் வாழ்ந்து மரிக்கிற நேரம் ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் ஜனங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக மன்றாடும்படி ஒரு குகைக்குள்ளே உன்னை வைக்கப் போகிறேன். நீ உலகமெங்கும் சுற்றி பார்க்க முடியும். தேவனுடைய ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். அவர் சொன்னார், சாது சுந்தர் சிங், இப்பொழுது நம்மை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்குவார். முழங்கால் படியிடு. 2 பேரும் கைகோர்த்து முழங்கால் படியிட்டார்கள். அடுத்த நிமிடம் அவருடைய சரீரம் அப்படியே கீழே விழுந்தது. ஒரு ஆவிக்குள்ளாகி ஆவியிலே உலகத்துக்கு மேலே பறந்தார்கள். உலகம் பார்ப்பதற்கு ஒரு நீல நிறமான கண்ணாடி குடுவை போல தெரிந்தது. மேலாக பறக்கும்போது பல ஊழியக்காரர்களை பார்க்கிறார்கள், விசுவாசிகளை பார்க்கிறார்கள். அவர்களுக்காக ஜபத்தை ஏறெடுத்து கொண்டே போய்கொண்டு இருந்த போது திடீரென்று சாது சுந்தர் சிங் ஒரு கூட்டம் தேவ தூதர்கள் முன்னால் போகிறதை கண்டார்கள். அந்த தேவ தூதர்களை பின்பற்றி போகலாமா என்று கைலாச மகர்ஷியோடு கேட்டபோது சரி என்று சொன்னார். 2 பேரும் அங்கே ஒரு தேவ தூதனை பின்பற்றி, அந்த தேவ தூதர்களை பின்பற்றி பறந்து கையை நீட்டுகிறார்கள், காலை நீட்டுகிறார்கள். தேவதூர்களை பறக்கிறது போல அவர்களும் பறக்கிறார்கள். அங்கே ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே ஒரு போராட்டம். அவன் பாவம் செய்யணும்னு விரும்பி
எல்லா ஏற்பாடையும் செய்திருந்தான். ஹோட்டல் அறையை எடுத்திருந்தான். ஒரு அழகான வேசியை வர சொல்லி இருந்தான். அவன் ரட்சிக்கப்பட்டவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், ஒரு நல்ல சபையினுடைய விசுவாசி. அவன் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு அந்த அறைக்குள்ளே போகும்போது தேவ தூதர்கள் அவனுடைய அருகில் வந்து கெஞ்சி கெஞ்சி என்று கெஞ்சி, இந்த 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 பழக்கம் வேண்டாம், வெற்று, இதோடு நிறுத்து, மட்டும் நிறுத்தப்பா. உனக்கு இயேசு எவ்வளவோ மேலே அன்பா இருக்கிறார். ஒரு விஷயம், இந்த கல்வாரி அன்பை நினைத்துப்பார். அதை போல உன்னை நேசிக்கிறதுக்கு யாருண்டு? இவ்வளவு அன்பு செலுத்துகிற அவரை நீ புண்படுத்தி விடாதே. ஏசாவை போல ஒரு வேளை சிற்றின்பத்திற்காக நித்திய ஜீவனை நீ விட்டுவிடாதே. உனக்கு ஆவின் வரங்களை தந்தாரே, உன்னை கையில் எடுத்து பயன்படுத்தும்படி தாளந்துகளை தந்தாரே. தயவு செய்து இந்த பாவம் செய்யாது. ஒரு நிமிடம் தேவ தூதருடைய குரலை கேட்டான். உள்ளத்திலே ஆழத்தில் அவர்கள் உணர்த்துகிறதை கேட்டான். ஆகவே வேண்டாம் வேண்டாம், இந்த பாவம் வேண்டாம், சிற்றின்பம் வேண்டான்னு நினைக்கும் போது இன்னொரு பக்கத்திலிருந்து நிறைய பிசாசுகள் கூட்டம் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிட்டா. கத்திரத்தில் வேணா, திருப்பி மன்னிப்பு கேட்டுக்கலாம், வேசித்தனம் செய். ஒரு அரை மணி நேரம் அவனுடைய உள்ளத்தில் கடுமையான போராட்டம். முடிவில் அவன் சொன்னான், லாட்ஜ் எடுத்தாச்சு, பணம் கட்டியாச்சு, இந்த பெண்ணுக்கும் இவ்வளோன்னு பேசியாச்சு, ஆகவே நான் பாவம் செய்ய போகிறேன். தேவதூதர்கள் இன்னும் அருகில் வந்தார்கள், இன்னும் கெஞ்சினார்கள். என்னென்ன விதத்தில் உணர்த்த முடியுமோ அவ்வளோ உணர்த்தினார். ஒரு நிமிடம் அவனுக்கு உணர்வு வந்தாலும் அவனுடைய மாம்சீக உணர்ச்சிகள், அவனுடைய எண்ணங்கள் பாவம் செய்ய துணிய ஆரம்பித்தது. அப்பொழுது அவனுடைய சரீரத்திலிருந்து ஒரு அருவருப்பான தீய துர்நாற்றம் அவனுக்குள்ளிருந்து வெளியே வந்தது. இந்த விபச்சார பாவத்துக்குள் இறங்கும் போது அந்த துர்நாற்றத்தால் தேவ தூதர்கள் அருகிலேயே நிற்க முடியாமல் தூரத்தில் நின்று 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 கண்ணீரோடு, வேண்டாப்பா, வேண்டாம் வேண்டாம், இதோட நிறுத்து. மறுபக்கத்திலே அந்த துர்வாசனை வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளை அவன் அண்டை இழுத்து கொண்டு வந்தது. ஒன்று, அந்த துர்வாசனை தேவதூதர்களை தூரப்படுத்தினது. அடுத்தது, நிறைய சாசு கூட்டங்கள் வந்து அவனை சூழ்ந்து கொண்டது, அவனை பிடித்து கொண்டது. அந்த தேவதூதர்கள் மனவேதனையோடு திரும்பி சென்றார். ஒரு மனிதன் பாவத்திலே விழுவது, அந்த மனிதனுக்காக உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்குமோ, அதுபோல அவனை எப்படியாவது ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள பண்ண வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தருக்கும் ஒரு பெரிய வேதனையாயிருக்கும். அவன் பாவத்தில் விழும்பான் என்றால் அவனை குறித்து பிதாவுடைய சன்னிதானத்தில் பிசாசவனை வந்து, என்ன உங்க ஆளு, நீர் பெருசாக உயிரை கொடுத்தேன் நீரு, பெருசாக வாக்கு தத்துவத்தை கொடுத்தேன் நீரு, பெருசாக தேவதூர்களை கட்டளையிடுவேன் நீரு, அவன் பாவத்துக்குள்ளே விழுந்துட்டான், ஏன் அடிமையாக இருக்கிறான். இன்னைக்கு அவனுக்குள்ளே எத்தனை 1000 பிசாசுகள் போனது. இனி அவன் ஒரு தெரு நாயை போல நாங்கள் அவனை நடத்துவோம். இச்சைகளை நிறைவேற்ற பைத்தியக்காரனாய் தெரிந்து அலைவான். சாத்தான் வந்து குற்றம் சாட்டுவான். ஆண்டவருக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே தேவ தூதர்கள் இருந்தார்கள். தூதனானவர் என்றும் வேதம் சொல்லுகிறது. தேவ தூதர்கள் வேறு, கர்த்தருடைய தூதனானவர் என்று
மரியாதைக்குரிய வார்த்தையினால் குறிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே மட்டும் 34 முறை தூதனானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை சந்திக்க வரும்போது பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியானவரும் 3 புருஷர்களைப் போல அவனை பார்க்க வந்தார்கள். மானிட ரூபத்திலேயே பார்க்க வந்தார்கள். பழைய ஏற்பாட்டிலே நிறைய முறை தேவதூதர்களை பார்க்கிறோம். சேனை சேனையாய் யாக்கோபு பிரயாணம் பண்ணும்போது வந்தார்கள். தேவதூருடைய சேனையை அவன் பார்த்தான். இது கர்த்தருடைய சேனை என்று அந்த இடத்திற்கு மக்னாயீம் என்ற பெயரிட்டார். அக்கினி ரதங்கள் போல எலிசாவுடைய ஜெபத்தை கேட்டு மலையெங்கும் அந்த அக்கினி ரதம் போல அவர்கள் வந்து இறங்கியிருந்தார்கள். வாசிக்கிறோம். தேவபுத்திரர் யோபு 1 அதிகாரம் 6 வசனத்தில், 2 அதிகாரம் 1 வசனத்தில் தேவ தூதர்கள் வந்து இறங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா ஒரு அக்கினி ரதம் போல இருந்தாலும் சமாரியாவின் மலை நிறைய அக்கினி ரதங்கள் சேனை சேனையாய் வந்து இறங்கினது என்று 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 17 வசனத்தில் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் தேவதூதர் பணி இருந்தது, புதிய ஏற்பாட்டிலும் தேவதூதருடைய பணி இருந்தது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம். பழைய ஏற்பாட்டிலே ஆதியாமத்திலிருந்து முதல் ஆகாருக்கு தேவதூதன் வெளிப்பட்டான். அதிலிருந்து தான் தேவதூதருடைய பணி ஆரம்பிக்கிறது. சகரியா தீர்க்கதரிசிக்கு பிறகு 400 ஆண்டுகள் புதிய ஏற்பாட்டு ஆரம்பிக்கிறது. அப்போது எந்த தேவதூதர் பணியும் இல்லை. இயேசு பிறக்க ஆரம்பிக்கும் போது மீண்டும் தேவதூதருடைய பணி ஆரம்பிச்சு. முதல்ல சகரியா எலிசபெத்துக்கு தேவதூதன் தரிசனமாகி பிள்ளை பெறுகிற சொன்னான். மரியாளுக்கு தரிசனமானான். யோசேப்பு அவளை தள்ளிவிடலாம் என்று எண்ணியிருக்கும்போது யோசேப்புக்கு தரிசனமானார். எகிப்துக்கு பிள்ளை கூட்டி கொண்டு போய் என்று சொன்னான். நிறைய தேவதூதர் மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் தரிசனமானான். பரம சேனையினுடைய திரள் என்று லூக்கா 2 அதிகாரம் 13 வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த க்ஷணமே பரம சேனையினுடைய திரள் மேய்ப்பர்களுக்கு தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மத்தியிலே பிரியமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய பணி இருந்தது. சோதனைக்காரன் அவரை சோதித்த பின்பு தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று மத்தேயு 4:11 வாசிக்கிறோம். கெத்செமனே தோட்டத்திலே அவர் இரத்த வேர்வை சிந்தும்போது தேவதூதன் இறங்கி வந்தான், அவரை பலப்படுத்தினான் என்று லூக்கா 22 அதிகாரம் 43 வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வருகையின் போது பல ஆயிரம் மடங்கு தேவதூதருடைய பணி அதிகமாகிவிடும். என்றா அறுவடை செய்கிறவர்கள் தேவதூதர்கள், எல்லாவற்றையும் களஞ்சியங்களில் கூட்டி சேர்க்கிறவர்கள் தேவதூதர்கள். கர்த்தருடைய தேவதூதர்கள் நம்மோடு கூட மத்திய ஆகாயத்தில் எடுக்கப்படும் போது அவர்களும் கூட வருகிறவர். இயேசுவோடு வருகிற தேவதூதர்கள் உண்டு. பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வரும்போது தேவதூதர்கள் எல்லாம் அவரோடு வருவார்கள். எப்படி ஒரு மாப்பிள்ளை வரும்போது கிராமங்களில் கல்யாணத்தில் பார்க்கலாம், மாப்பிள்ளை வீட்டார் அப்படியே வருவாங்க, பேண்ட் வாசிக்கிறவன் வாசிச்சுட்டே வருவான், அவங்க பிப்பின்னு ஊதிக்கிட்டே வருவாங்க. அந்த காலத்தில் கிராமஃபோனில் ரெக்கார்ட்லலாம் அந்த காலத்தில் பாடுவாங்க,
மாப்பிள்ளை வந்தான் மாட்டு மணவாளனா இயேசு வர்றத எல்லா தேவதூர்களும் அறிவிச்சு கூட்டி கொண்டு வருவார். நம்மளை இங்கேருந்து மணவாட்டியை கூட்டு போகிறதுக்கு தேவதூர்கள் வருவார். பரிசுத்த ஆவியானவர் முன்னே ஒரு பெரிய வான்புறாவாக போகும்போது பலகணிக்கு நேராய் தீவிரிக்கிற புறாக்களைப் போல ஏசாயா அழகாய் சொல்லுகிறார். அம்மித நாவின் ரதம் போல நாம் அன்றைக்கு பறந்து செல்வோம் என்று உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் தேவதூதர் பணிக்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள தேவதூதர் பணிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் உண்டு. என்ன வித்தியாசம்? பூமியில் உள்ள மக்களுடைய ஜெபத்தை கேட்பதற்காக, அதை பரலோகத்துக்கு கொண்டு செல்வதற்காக தேவதூதர்கள் ஏணி வழியாய் இறங்கி வந்தார். அந்த ஏணியிலே யாக்கோபு பார்க்கிறார், தேவதூதர்கள் மேலேருந்து இறங்கி வந்தார்கள்னு எழுதியிருப்பதாக பூமியிலிருந்து அந்த ஏணியில் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருந்தார்கள். நம்ம வழக்கமான சொல்லுவோம், தேவதூதர் மேலேருந்து இறங்கி ஏற்கனவே பூமிக்கு வந்தாச்சு, நமக்கு உதவி செய்ய முடியும். இங்கே வந்த பிறகு நம்முடைய ஜெபத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் பரலோகத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். ஆகையினால தேவ தூதர்கள் கொண்டு வந்தபடினால சில வேளைகளில் சாத்தானால் அந்த தேவதூதர்களை தடுக்க முடிந்தது. தானியேல் 21 நாள் உபவாசம் இருக்கும்போது அவர் ஜெபித்த முதல் நாளே ஆண்டவர் பதலை அனுப்பிவிட்டார். ஆனால் வான மண்டலத்தை தாண்டி அந்த தேவதூதன் வரும்போது அந்த பெர்சியா தேசத்து அதிபதியாக இருக்கிற பிசாசு, அந்த துரைத்தனம் அந்த தேவதூதனை தடுத்து நிறுத்திச்சு. ஏன்னா அந்த தேவதூதன் சாதாரண தேவதூதன், பிசாசுல ஒரு பெரிய பிசாசு அனுப்பி தடுத்துட்டாங்க. தெரிந்த உடனே மிகாவேல் அங்கிருந்து இறங்கி வந்தான். அதுக்கு பிறகுதான் செய்தியை கொண்டு வந்து தானியேலுக்கு கொடுக்க முடிந்தது. நமக்கு அப்படி ஆண்டவர் கொண்டு வருகிற செய்தி, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் தடுத்து விடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? நேரே பரலோகத்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி நமக்குள்ள உட்கார வைக்கிறார். நமக்குள்ள இருந்து ஒலிபரப்பாகி நேர பரலோகத்து கேட்கும்படி நமக்குள்ள ஒரு பவர் ஸ்டேஷன். எப்படி டிவியில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒளிபரப்பப்படுகிறது, உலகமெங்கும் கேட்கிறதோ, அதுபோல நமக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக பரலோகத்துக்கு அந்த செய்தியை கொண்டு போகிறார். இப்போது புதிய ஏற்பாட்டில் தேவ தூதர்கள் நம்ம ஜெபத்தை கொண்டு போகிறதில்லை. போகிற வழியில் அதை தடுக்கிறதுக்கும் ஒருத்தரும் இல்லாதபடி நமக்குள்ளேருந்து நம்ம ஜெபம் பண்ணுறோம், அந்நிய பாஷையில் பேசுகிறோம், ஆவியான ஒரு காரியம் உணர்த்துகிறார். நம்ம ஜெபத்தை நேரடியாக நமக்குள்ளேருந்து பரலோகத்துக்கு ஒளிபரப்பும்படியான ஒரு புதிய வாய்ப்பை அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை தான் நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது, யாக்கோபின் ஏணியை பற்றி அவர் சொல்லும்போது, இனி அந்த ஏணியில மனுஷகுமாரனிலிருந்து அந்த செய்தி பரலோகத்துக்கு போகும். அதான் ஒரு பெரிய காரியம். சரி, இப்போ நான் வரிசையாக 5 காரியமோ 6 காரியமோ தேவதூதர்களை பற்றி வரிசையாக சொல்ல போகிறேன். கொஞ்சம் பழைய ஏற்பாடு கொஞ்சம் போன கிளாஸில் உள்ளதையும் உங்களுக்கு நான் இணைத்து சொல்ல பிரியப்படுகிறேன். முதல் கூட்டம் லூசிஃபரின் தலைமையில் உள்ள ஆராதனை கூட்டம். ஒன்றை நினைத்து கொள்ளணும், பரலோகம் முழுவதும் ஆராதனையால் நிரம்பி இருக்கிறது. ஆண்டவர் எப்போதும் ஆராதிக்கப்படுகிறதை விரும்புகிறவர். மனுஷனை சிருஷ்டிக்கும் போது கூட தமிழ் கவிஞன் சொல்லுகிறான், படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்குவதற்காக.
பரலோகம் ஏன் பரலோகமாக இருக்கிறது என்றால் அது துதி நிறைந்த இடமாக இருக்கிறது. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்று சங்கீதம் 22:3 சொல்லப்படி பரலோகத்தில் இரவும் பகலும் துதி நிரம்பி இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். உங்களுடைய வீட்டில் நீங்கள் துதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றால் அந்த தேவன் உங்களுடைய வீட்டிலும் வந்து வாசம் பண்ணுவார். ஏசாயா 6:3 சேராபீன்களை அவர் பார்க்கும்போது அவருடைய முக்கிய பணி ஆண்டவரை துதிப்பது. என்ன சொல்லி துதிக்கிறார்கள்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இடைவிடாமல் சொல்லிக் கொண்டிருந்தார். அதுபோல பத்மோ தீவிலிருந்து அப்போஸ்தலன் யோவான் பரலோகத்தை பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 4:8 அவங்க எப்படி துதிக்கிற பார்க்கிறார்? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு பல வேலைகள் இருந்தாலும், பல கடமைகள் இருந்தாலும், பல வருஷங்கள் இருந்தாலும், துறைத்தனங்கள் என்ற ஒரு பெரிய பகுதி, அதிகாரம் என்ற ஒரு பெரிய பகுதி, வல்லமை என்கிற எத்தனையோ விதவிதமான ஊழியக்காரங்க இருந்தாலும் அவருடைய முக்கிய வேலை ஆண்டவரை துதிப்பது தான். ஆகவே ஆண்டவரின் துதிப்பதற்கென்று ஒரு தேவ தூதனை வடபுறத்தில் உள்ள சியோன் பர்வதத்தில் ஏற்றி வைத்தார். அவனுக்கு வேலை என்ன? கர்த்தரை துதிக்கணும். அந்த லூசிஃபருடைய வேலை பார்த்தால் அவனுடைய சரீரம் முழுவதும் பலவித வாத்திய கருவிகள் இணைந்திருந்தது. அவன் அழகிலே சிறந்தவன், அறிவிலே சிறந்தவன். அவன் சரீரம் முழுவதும் வைரங்களாலும் வைடூரியங்களாலும் நிரம்பியிருந்தது. அவன்தான் அந்த ஆராதனைக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரு கேருபாய் இருந்தான். ஒரு நாள் அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது, எவ்வளவு காலம் நாம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருப்போம்? எப்பொழுது ஜனங்கள் என்னை ஆராதிப்பார்கள்? தேவதூதர்கள் என்னை ஆராதிப்பார்கள். ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 14:13 தொடர்ந்து அந்த அது பூரா வாசிங்க. அதுபோல் எசேக்கியேல் 28 நீ காப்பாற்றப்படுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், அக்கினி மயமான கல்களின் மத்தியில் நீ உலாவினாய், உன்னிலே பெருமை வந்தது. என்ன பெருமை? வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அதனால பரலோகத்தில் தூதனாய் இருந்தவன் பூமியிலே சாத்தானாய் தள்ளப்பட்டான். ஒரு பெருமை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பெருமை. சாத்தான் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த இன்ஜெக்ஷனில் என்ன இருந்தது? இதை சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, உன் கண்ணு திறக்கப்படும் திறக்கப்படும், நீ தேவனை போல மாறி விடுவான். லூசிஃபருக்குள்ள வந்த குணம் என்ன? நான் தேவனை போல மாறும். ஆகவேதான் அந்த பெருமை அவர்களுக்குள்ளே ஊட்டி அவர்களை பாவத்திலே விழும்படி செய்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்தான் கர்த்தர், அவர்தான் சர்வ வல்லவர், அவர்தான் வானாதி வானங்களை உண்டு பண்ணினவர், அண்ட சராசரங்களை உருவாக்கினவர். அவரை தவிர எந்த ஆராதனையும் ஆண்டவர் ஒப்புக்கொள்ளுகிறதே இல்லை. நம்ம ஊரில் சும்மா ஈஸியாக ஆராதனை பற்றி எடுத்துக்கிறாங்க. எவனோ ஒருத்தனுக்கு பிறந்த நாள் கொண்டாடணுமா, வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். என்னத்துக்கு வணங்குறா? வணக்கம் யாருக்கு உண்டது? தமிழ்நாட்டில் மினிஸ்டர்னா தரையில் விழுந்து விழுந்து நெத்த பூரா காயமாக இருந்தால் சீஃப் மினிஸ்டர். ஃபைனான்ஸ் மினிஸ்டரியா? நீ எவ்வளோ காலில் விழுறியோ, எவ்வளவு காலில் விழுந்து தோப்புக்கரணம் போடுறியோ, எவ்வளோ காலை நோக்கி உருண்டு 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 வாரியோ, அவங்களுக்கெல்லாம் மந்திரி போஸ்ட். காலில் விழுகிற ஒரு கேவலமான காரியத்தை
நம்ம மக்கள் செய்கிற மாதிரி ரொம்ப வேதனையான காரியம் ஒன்றும் இல்லை. கடவுளை சும்மா எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ண, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. எப்படி குணத்தால் ஒன்று? குழந்தை என்ன சிருஷ்டிக்குதா? குழந்தை என்ன தாய் வைத்து அவனை உருவாக்கிச்சா? சும்மா போட்டு நம்ம ஊர் மக்கள் எதைத்தான் தெய்வம். மேயருக்கு ஒரு புது வணக்கத்துக்குரிய மேயர்னு சொல்லணுமா? ஒரு தேவதூதன் வந்து ஒரு அப்போஸ்தலனாகிய யோவான் தேவதூதன் விளக்கி வர்ணித்து காட்டின உடனே அவருடைய காலில் போய் விழுந்துட்டார். உடனே அவன் கோவம் வந்துச்சு, தூக்கி எடுத்தான். அப்படி செய்யாத பார். தேவனாகிய கர்த்தரையே 2 தடவை ஒரு காலில் விழுந்தார். வெளிப்படுத்தல் 22 கடைசி அதிகாரத்தை வாசி பாருங்க. இப்படி செய்யாத, மனுஷன் காலில் விழாத, தேவதூதன் காலையும் விழாத. ஆண்டவர் தேவ தூதருடைய ஆராதனை வெறுக்கிறவர். எங்கள் கிராமத்தில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சு பேர் தூய மிகாவேல் தூதனா, மிகாவேலின் ஆலயம். ஏயா பைபிள் படித்தது இல்லையா? தூதனை வணங்காத, தூதன் பேரை வைக்காத, தூதனுக்கு சிலை வைக்காத. அந்தோணியாருக்கு சிலை. யார் அந்தோணியை? கர்த்தர் ஆராதனைக்குரியவரா, அந்தோணியார் ஆராதனைக்குரியவரா? யோசிச்சு பார்க்கறது இல்லை. 2வது யுத்த பிரிவில் உள்ள மிகாவேல், அவன்தான் இருக்கிற எல்லா தேவதூதர்களிலும் பலன் கொண்டவன். எப்படி பூமியிலே சிம்சோன் பலத்துக்கென்று ஒரு அபிஷேகத்தை வைத்திருந்தாரோ, இஸ்ரவேல் ஜனங்களை விசேஷமாய் பாதுகாக்கும்படி ஆபிரகாமோடு செய்த கர்த்தருடைய உடன்படிக்கைக்காக மிகாவேல் தேவதூதனை ஆண்டவர் நிறுத்தியிருந்தார். ஆகவேதான் தானியேல் 12 முதலாம் அதிகாரத்தில் உன் ஜனத்துக்காக நிற்கிற மிகாவேல் என்பவன் அவன் உயர்ந்தவன், அவன் பலசாலி. தானியேல் 10:21 சொல்லுகிறது, உங்கள் அதிபதியான மிகாவேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலன் கொள்ளுகிறவன் ஒருவனும் இல்லை. வெளிப்படுத்தல் 12:7-8 சொல்லுகிறது, வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. பழைய ஏற்பாட்டில் இந்த மிகாவேல் தேவதூதன் வெறும் இஸ்ரவேலருக்காக மாத்திரம் நியமிக்கப்பட்டிருந்தவன். இஸ்ரவேலருக்காக யுத்தம் செய்கிறவன். அசிரிய ராஜா எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் வந்த போது எசேக்கியா ராஜா அவன் எழுதின பயமுறுத்துகிற நிருபத்தை ஆலயத்தில் வைத்து ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார். உள்ளே போய் 1,85,000 பேரை ஒரே நேரத்தில் சங்கரித்து விட்டு போய்விட்டான். அவன் பலமிக்க தேவனும் யுத்தத்தின் தலைமை தாங்குகிற தேவன். அதே நேரத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்புகளை மக்கள் மத்தியில் கொண்டு வருகிறார். நேபுகாத்நேச்சார் பெருமையடைந்து நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா சொல்லும் போதே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அவனை செலவிடப்பட்டது. அவன் புத்தி தடுமாறினான், மிருகத்தை போல மாறான். அவனுடைய விரல்களெல்லாம் பட்சிகளின் பறவைகளின் நகம் போல மாறினது, மாட்டை போல புல் மேய்ந்தான். அதுபோல அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஏரோது ராஜா தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடி அந்த மகிமை தனக்கென்று எடுத்துக்கொண்டபடியால் கர்த்தர் தூதனை அனுப்பினார். அவன் புழு புழுத்து செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மிகாவேல் மகாபலம் உள்ளவன். மிகாவேல் என்ற வார்த்தைக்கு கர்த்தருக்கு நிகரானவர் யார் என்பது அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் யுத்தத்தை பல விதங்களில் அவர் செய்கிறார். அது எந்த யுத்தமாக இருந்தாலும்
அதற்கு தலைவன் மிகாவேல். இஸ்ரவேலருக்காக 2 முறை கானானியரையும் ஏவியரையும் எமோரியரையும், இந்த 3 ஜாதிகள், கானானியர், ஏவியர், எமோரியர், ஆண்டவர் சேனை சேனையாய் குழவி அனுப்பினாராம். அப்படித்தான் யாத்திராமம் 23:28, உபாகமம் 7:20 இவங்களெல்லாம் ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம தேசத்தில் ஏர்ஃபோர்ஸ் முன்னால் போய் குண்டு போட்டுக்கிட்டே போகிற மாதிரி இந்த பறந்து போகிற குழவியெல்லாம் ஆண்டவர் அனுப்பி விட்டார். நீங்கள் தாண்டா ஏர்ஃபோர்ஸு, நீங்கள் தாண்டா ராக்கெட்டு, நீங்கள் தான் யுத்த MiG-20 எல்லாம் நீங்கள் தான். எல்லாம் வாங்குன்னு கொட்டி விஷம் இறக்குனால ஓடியே போயிட்டாங்க. சில நேரம் குழவிகளை அனுப்புகிறாங்க, சில நேரம் நட்சத்திரத்திலேருந்து யுத்தம் உண்டாகலாம். தெபொராள் யுத்தம் பண்ண போனாள். சிசராங்கிறவன் அவன் தான் எதிரி. அவன் 900 இருப்பு ரதம் எல்லாம் இருந்தது. வேதம் சொல்லுகிறது நியாயாதிபதி 5:27 நட்சத்திரங்கள்ல இருந்து யுத்தம் ஆரம்பிச்சிச்சான். நட்சத்திரமும் ஒரு வகை சேனையான நட்சத்திரம். சில நட்சத்திரம் விடிய காலத்து நட்சத்திரம், அது ஒரு தேவதூதனுடைய ஒரு பகுதி. யோபு 38:27 ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அஸ்திவாரம் முழமிட்ட போது விடிய காலத்து நட்சத்திரங்கள் கம்பீரித்தது. தேவதூதர்களில் பல பகுதிகள் இருக்குது. இந்த நட்சத்திரங்கள் தங்கள் அயனத்திலிருந்து யுத்தம் செய்தது. ஏசாயா 40:26 வானத்தை அண்ணார்ந்து பாருங்கள், அவைகளெல்லாம் சிருஷ்டித்தவர் யார், அவைகளின் சேனைகள் இலக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணி அவளை பேராய் அழைக்கிறவர் ஆமை. திரளான நட்சத்திரங்களை ஆண்டவர் உண்டாக்கியிருக்கார். ஆகவே முதல் கூட்டம் ஆராதிப்பதற்கென்று லூசிஃபர் தலைமையில், 2வது கூட்டம் யுத்த பிரிவு மிகாவேல் அல்லதான் கேப்டன், 3வது செய்தியை சுமந்து செல்வதற்காக கேப்ரியல் அவனுடைய ஆட்களை ஆண்டவர் நியமித்தார். அவங்க எல்லாம் அந்த காலத்தில் நம்ம ஊர்லெல்லாம் தூது சொல்கிறதுக்கு, தூதுவர்களை ராஜாக்கள் பக்கத்து ராஜாவோட சமாதானம் பேசுகிறதுக்கு அவங்களெல்லாம் தூது கொண்டு போவாங்க. புறாக்கள் வாயில் கடிதங்களை கொடுத்து பறந்து போய் அங்கே போய் தூது சொல்லுவாங்க. அதுபோல் தூதுவர் தான் தேவ தூதர்கள் என்ற மாற்றம் வந்தது. அவர்கள் சபைக்கு தூதுவை சொல்லுகிறவர், விசுவாசிகளுக்கு தூதை சொல்லுகிறவர். அப்படி தூதுவை சொல்லுவதற்கென்று ஆண்டவர் கேப்ரியல் தூதனை அவர் அனுப்பினார். பழைய ஏற்பாட்டில் 2 முறை கேப்ரியல் தூதன் தானியேலுக்கென்று அனுப்பப்பட்டு வந்து சொன்னார். தானியேல் 8:16 வாசிக்கிறோம், தானியேல் 9:24 வாசிக்கிறோம். அவன் புதிய ஏற்பாட்டில் முதலாவது சகரியாட்ட வருகிறான். அவன் ஒரு பிரதான ஆசாரியன், வயது முதிர்ந்தவன். அவனுடைய மனைவி பேர் எலிசபெத். ஆகவே அவன் தோன்றி சொல்லுகிறான், நான் தேவ சன்னிதானத்தில் உள்ள கேப்ரியல் என்பவன், கர்த்தரால் நான் அனுப்பப்பட்டு உன்னோடு பேசவும் இந்த நற்செய்தி உனக்கு அறிவிக்கவும் வந்தேன். லூக்கா 1:19 சொல்லுகிறேன். சகரியாதான் நம்பல. அது எப்படி அந்த குழந்தை பிறக்கும்? ஆலாம், ரொம்ப வயசாயிட்டு இனிமே குழந்தைங்கிறது என்னால். தேவதூதனுக்கு கோபம் வந்தது. நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிறவன், நீ என்ன நம்பாமல் போனால, ஆனாலும் உனக்கு பிள்ளை பிறக்கிற வரைக்கும் ஊமையாயிருப்போம். தண்டனை கொடுத்துட்டு போயிட்டான். ஆகவே குழந்தை பிறந்துச்சு. என்ன பேருன்னா கடைசியில் ஸ்லேட்டை கொடுத்தாங்க. கையில் ஒரு ஸ்லேட்டில் ஒரு பென்சிலை கொடுத்தாங்க. அவன் அதில் எழுதி காட்டினான், யோவா. அதுக்கு பிறகு தான் அவனுக்கு வாய் திறந்துச்சு. அதே கேப்ரியல் 6 மாதம் கழித்து மரியாள்கிட்ட வந்தான். வந்த உடனே முதல்ல சொன்னான், கிருபை பெற்றவளே
ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீதான். கர்த்தருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் ஒப்பு கொடுத்த போது அவள் உடனே சொன்னாள், நான் கர்த்தருக்கு அடிமை, அவருடைய சித்தப்படி எனக்கு ஆக கடவுது. ஆகவே மூணாவது குரூப் கேப்ரியல் குரூப். மீண்டும் சொல்லுகிறேன், ஆராதிக்கிற ஒரு குரூப் லூசிஃபர் கையில் கொடுக்கப்பட்டது. அந்த லூசிஃபர் பெருமை அடைந்ததினாலே பூமியில் விழுந்த போது அவன் சாத்தானாக மாறினான். லூசிஃபர் என்ற வார்த்தைக்கு அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி நட்சத்திரம் என்ற அர்த்தம். ஆனால் பைபிள் முழுவதிலும் லூசிஃபருங்கிற வார்த்தை ஒரு தடவை கூட வரல. லூசிஃபருங்கிற வார்த்தைக்கு அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்ற அர்த்தம். சரி, நாலாவதாக சேராபீன்கள். நான் அன்றைக்கே சொன்னேன், சேராப் என்பது ஒருமை சொல். சேராபீன் என்றால் பன்மை. சேரௌப், சேராபீன். சேராபீன்கள் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது, நம்மளாம் அதை சேர்த்துக்கிறது தான். ஏன்னா கல் 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 போட்டு தான் நமக்கு பழக்கம். அவர்கள் இவர்கள். சேரூப், சேராபீன். இந்த சேராபீன்களுக்கு மொத்தம் 6 செட்டுகள் இருந்தது. 6ஐயும் உபயோகிக்கிறதில்லை. 2 செட்டுகளால் தேவனுடைய மகிமையை, அவருடைய ஜோதி பிரகாசத்தை, யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவனை பார்க்க கண்கூசி 2 செட்டுகளால் முகத்தை மூடிக்கொள்ளுகின்றன. 2 செட்டுகளால் பணிவோடு தாழ்மையோடு கால்களை மூடிக்கொள்ளுகின்றன. 2 செட்டுகளால் மட்டுமே அவர்கள் பறக்கிறார்கள். கேரூப் என்ற வார்த்தைக்கு தேவனுடைய அன்பு என்று அர்த்தம். அந்த தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரை அவர்கள் துதிக்கிறார். ஆண்டவர் அன்புள்ளவர், கிருபையுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், தயவுள்ளவர், எத்தனையோ அவருடைய குணாதிசயம் இருந்தாலும் ஒரு குணாதிசயம் அவருடைய பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தையே அவர்கள் முக்கியப்படுத்தி 3 முறை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பிற ஒரு கேப், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஒரு கேப், ஏன் 4 முறை சொல்லக்கூடாது? பரிசுத்தர் 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 4 முறை சொல்லலை, 3 தடவை தான் சொன்னாங்க. ஏன்? பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாகிய தேவன் பரிசுத்தர், ஆவியாகிய தேவர் பரிசுத்தர். அவர் என்ன செய்கிறாரு? உன் ஆவியில் ஒரு பரிசுத்தம், உன் ஆத்மாவில் ஒரு பரிசுத்தம், உன் சரீரத்தில் ஒரு பரிசுத்தம், அதை கொண்டு வருக வல்லமையுள்ள. எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை பரிசுத்தர் பரிசுத்தன் துதிக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு அசுத்தம், இந்த உலக ஆசை, இந்த இச்சைகளும் உனக்குள்ளே வராது. ஏன் வருது? நீ அவரை பரிசுத்தரை துதிக்கிறதில்ல. அந்த பரிசுத்தம் உன்னை அறியாமலேயே உனக்குள்ளே வர்றதுக்கு ஆண்டவர் சேராபீனை வைத்து உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற. ஐயோ, என் எண்ணத்திலேருந்து ஜெயம் இல்லை, என் பார்வையில் ஏன் ஜெயம் இல்லை? காலையில் எழும்பி 1000 தடவை சொல்லு, சேனைகளின் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பாவமே வராது. ஆனால் தான் அந்த சேராபீன்கள் நமக்கு அதை போதிச்சு கொடுக்குறாங்க, ஆனாலும் நம்ம அதை பின்பற்றதே இல்லை. சேராபீன்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. சரி, கடைசியாக கேரூப். கேரூப் என்றால் ஒருமை, கேராபின் என்பது பன்மை. முதல் முறை கேருபை பற்றி ஆதியாகமம் 3:24 சொல்லியிருக்கிறது. மனுஷனை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்ட பிறகு அந்த ஜீவ விருட்சத்தை மீண்டும் மனிதன் கையை நீட்டி பறித்து புசித்து பாவத்திலேயே கண்டினியூ ஆகிடக்கூடாது. பாவ நிவாரணம் செய்கிற வரையிலும் அவன் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது. புசிச்சிட்டான்னா அவனுக்கு விடுதலை இல்லை. புசிச்சிட்டான்னா அவன் பாவத்திலேயே நீடிச்சிருப்பான். ஆகவே சிலுவையில் அந்த நிவாரணம் உண்டாகிற வரையிலும் அந்த ஜீவ விருட்சத்தின் போகிற வழியை நிறுத்தும். ஆனால் பரலோகத்துக்கு போன பிறகு
ஆண்டவர் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை 3ஆம் வானத்தை கொண்டு போயிட்டார். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். பூமியில் இருக்கிற வரையிலும் நம்ம அதை புசிக்க முடியாது. ஜெயங்கொண்டவர்களாக விளந்த போதான் பரதீசி மத்தியில் ஒரு ஜீவ விருட்சம் இருக்குது, பரலோகத்தில் இன்னொரு ஜீவ விருட்சம் இருக்குது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் அங்கே உள்ள ஜீவ நதி போகிற இடமெல்லாம் மாதந்தோறும் புது புது கனிகளை கொடுக்கிற ஜீவ விருட்சம் அங்கே இருந்தது. அதனுடைய இலைகள் ஆரோக்கியத்துக்கு ஏதுவானவை. அந்த அந்த பளிங்கு போன்ற நதி வர்ற நதியினுடைய 2 புறங்களிலும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்கிறார். அவை கேருப்புடைய முதல் வேலை ஏதேன் தோட்டத்துக்கு போகிற வழியை காவல் பண்ணும். பிறகு நீங்கள் கீழே வர 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 ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கும்போது 2 கேருபீன் தன்னுடைய செட்டை விரித்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மூடிக்கொண்டே நின்றது. நேராக அதை அங்கே கொண்டு வந்து வைத்துட்டார். தாவீது சங்கீதம் 80:1 கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தை போல நடத்துகிறவரே. ஆகவே கேருபீன் மத்தியில் வாசம் பண்ணுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கேருபீனை பற்றி ரொம்ப ஆழமாய் நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னா எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க, 9ஆம் 10ஆம் அதிகாரத்தை வாசிங்க. நிறைய ஆழமான காரியங்கள் அங்கே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய குடும்பத்தில் இந்த 5 மட்டுமல்ல, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், நிறையா விடிய காலத்து நட்சத்திரங்கள் நமக்கு உதவியாக சேனை சேனையாக நிற்குது. அக்கினி ரதங்களும் குதிரைகளும் சேனை சேனையாக இருக்கிறது. பரம சேனையினுடைய திரள் இயேசு பிறந்தபோது வானத்தில் கூடி பாடினாங்க. நட்சத்திரங்கள் தேவ புத்திரர். யோபுவின் புஸ்தகத்தில் தேவ புத்திரர்களை பற்றி வாசிக்கிறோம். இன்னும் சற்று ஆழமாய் அடுத்த வாரத்தில் நான் பேச போகிறேன். இந்த தேவதூதரர் பணியை நீங்கள் தெரிகிறது மட்டுமில்லை, ஆண்டவரே உம்முடைய தேவதூதரை எனக்காய் கட்டளையிடும், தேவதூதரை எனக்காய் கட்டளையிடும். நம்ம நேராக தேவதூதரை பேசுகிறதை வேதம் அங்கீகரிக்கிறதில்லை. ஆனால் ஆண்டவரிடத்தில் நம்ம என்னென்ன காரியம், என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, நம்ம கூட தேவதூதரை அனுப்பணும். எங்கள் வீட்டில் ஒரு மந்திர சக்தி இன்னமும் கிரியை செய்து தேவதூதரை அனுப்பி அதை நொறுக்கி போடும். கட்டடத்தில் தேவதூதருடைய உதவியை கேட்பது தவறல்ல. கன்னியாகுமரி பக்கத்தில், கன்னியாகுமரிக்கும் கேரளா பார்டருக்கும் ஒரு பெருசுங்க இறந்தார். நான் சின்ன பையனாக இருக்கும்போது அவன் பேர் கொச்சு குஞ்சு. இப்போ இறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கொச்சிக்கா குஞ்சு இல்லை, கொச்சு குஞ்சுங்கிறது அவருடைய பேர். ஒரு நாள் 3 நாள் அவர் ஊழியத்து போகணும். அவருடைய வீட்டுக்கு முன்னால் செந்தொழுவன் வாழைப்பழம் அழகா கனீரை மாதிரி பழுத்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் காயாத்தான் இருக்குது, இன்னும் 2 நாளாக தான் நல்லா பழுத்துரும். ஆனால் அவருக்குள்ள பயம். என்ன பயம்? நம்ம 3 நாள் கன்வென்ஷனுக்கு போகிறோம், அதுக்குள்ளே எவனாவது வெட்டிட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறது? முதல்ல வெட்டி வச்சிருமான்னு ஒரு எண்ணம். வெட்டி வச்சுட்டா ரொம்ப குழுத்து போயிடும். வெட்டாமல் போனால் வேற ஒருத்தையும் வெட்டு போயிடுவானோ. ஆகவே கலங்கி என்றாலும் பரவாயில்லன்னு ஊழியது போயிட்டார். 3 நாள் கன்வென்ஷன். 4ஆம் நாள் அங்கேருந்து கன்னியாகுமரிக்கு வராரு. பயந்துக்கிட்டே வரார், எவனோ வெட்டிட்டு போயிட்டா. பஸ்ஸுலேருந்து இறங்குனதும் தான் ஒரு கடன்னு பொடி நடையில் குடுன்னு நடந்து வந்து வாழைக்கொலையை பார்த்தாரு. யோபு சொன்னது போல் நான் பயந்த காரியம் எனக்கு நேரி வாழைக்கொலையை வந்து வெட்டிட்டு போயிட்டான். இவருக்கு வந்த ஒரு பரிசுத்த கோபம். நேராக வாந்தி எட்டி பார்த்தார். ஏய் மிகாவேல, என்னடா நீ செய்யிட்டு இருந்த?
வேண்டாம் அந்த கொலை கட்டி என்ன செய்வே தெரில. எனக்கு வாழைக்குலை மரியாதையாக வீட்டுக்கு வந்திருக்கணும் சொல்லிட்டு வருத்தம் தாங்க முடியாமல் பாயை வெறிச்சு குப்புற அடித்து படுத்து கிடத்தார். ஒரே மன வேதனை. செந்தொழுவன் பழம் நல்லா முரட்டுத்தனமாக பெருசாக வந்துருந்துச்சு. இப்படி போயிட்டு அரை மணி நேரம் அவர் பாட்டுக்கு, அவருக்கு கோபம்லாம் மிகவேல் தேவதூதன் மேலே. அரை மணி நேரம் படுத்திருப்பார். திடீர்னு ஒருத்தன் வயிற்றை பிடிச்சிட்டு வாரான். ஒரு கையில் வயிற்றை பிடிச்சிட்டு இருக்கான், ஒரு பக்கம் வாழைக்கொலையை தூக்கிட்டு வாரான். என்னன்னு கேட்டார். ஐயோ, வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு கை போய் குடலெல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்குது. குடையுது. ஐயா, இந்த வயிற்று குடையிற அந்த கை எது யார் கையோ தெரியல, உள்ளே போயிட்டேயா. சரி, வாழைக்குலையில் வை. மிகாவேலே, வெரி குட். இயேசுவின் நாமத்தில் வயிற்று வலி சரியாவதாக. ஓகே, போயிட்டு வா, சலாம், ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவதூதர். சின்னல இந்த கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேவதூதன் அதட்டி கேட்குறலாம், மிகாவேல நீ என்ன செய்துட்டு இருக்கிற? வாழைக்குள்ள மரியாதையை வீட்டுக்குள்ள வந்து சேரணும். கர்த்தர் நமக்கு பணிவுடை ஆவிகளாகி கொடுத்துருக்கிறார். நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் இன்னும் ஆழமாக செய்திக்கு செல்ல போகிறோம். எல்லோரும் வந்துருங்க. 30 வாரம் தான், 3 வாரம் முடிஞ்சாச்சு. எல்லா வாரமும் வந்துருங்க. உங்களுக்கு அழகான வேதம், அழகான சர்டிஃபிகேட், டிப்ளமோ இன் பைபிள் ஸ்டடீஸ் கொடுத்துரும்.